27ஆந்தேதி டிஎல் அட் 8 மணி கெஸ்ஸிங் நம்பர் 6 மணி கெஸ்ஸிங் கொடுத்துல சிங்கிள் போர்டு பெஸ்ட்டு போர்டு ஏ மட்டும் 8 கொடுத்தேன். ஏ போர்டுக்கு அது வின்னிங்கு. ஆல் போர்டு சிங்கிளாக 8 கொடுத்தேன், வின்னிங் வந்திருக்கு. திருப்பியும் 8 மணிக்கு 8 தான் வரும்னு நினைக்கிறேன், 9 வந்தனால. ஏ போர்டு 2 நம்பர் கொடுத்துருக்கேன், 7 9 8 வந்தனால 1 உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பி போர்டுக்கு 8 1, பி போர்டுக்கு வந்து 9 வந்து 8 வரணும், ஏன்னா 1 வரணும். உல்ட்டாவாக போய் சேஞ்ச் பண்ண சொன்ன மாதிரி ஏபி வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ஏ போர்டுக்கு 9, பி போர்டுக்கு 8 அப்படியே உல்ட்டாவாக சேஞ்ச் ஆகும். சி போர்டுக்கு 0 1 8, அதில் 2 நம்பர் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். ஏ போர்டுக்கு வந்து 7 9, பி போர்டுக்கு 1 8, சி போர்டுக்கு 1 8. நான் ஏதோ ஒரு போர்டில் 8 வருது, ஸோ அது தெரியல. நான் ஏ போர்டுக்கு 9, பி போர்டுக்கு 8, சி போர்டுக்கு 8 பெஸ்ட்டு போர்டாக கொடுத்துருக்கேன். இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக 8 கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஆல் போர்டுக்கு வந்து 2 நம்பரும் கொடுத்துருக்கேன், 9 8. ஏன்னா ஏ போர்டுக்கு 8 தானே 9 வரலாம். பிசி வந்து அப்படியே டபுள் 8 கூட வைக்கலாம். 3டிஸில் பார்த்தா 6 செட்டு கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்ட்டு. சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.